இப்போ இன்னைக்கு எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து சீமானுக்கு வந்து ரெட்டை இலக்கத்தில் கொடுக்குறாங்க பலரும். வரட்டு ரிசல்ட்டு 3.8லேருந்து 2 மடங்கு அல்லது 3 மடங்கு போயிடுவார். அவருக்கு ஆட்டம் வந்து 2026 தான் இருக்குது. ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஜெயித்த மாதிரி நான் ஜெயிப்பேன்னு கடுமையாக அனுப்பார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வயதானவர்கள் வந்து மைக்கில் போட்டாங்க தேடினாங்கங்கிற தகவல் புதுச்சேரி உட்பட எல்லா இடத்துலேருந்து வருது. ரிசல்ட்டு தான் நமக்கு முடிவு சொன்னால் கூட சீமான் இதில் மக்களவை தேர்தலில் 3.8லேருந்து 2 மடங்கு 3 மடங்கு ஜம்ப் பண்ணிட்டாருன்னா சட்டமன்ற தேர்தலில் 5 மடங்கு 6 மடங்கு 6.6லேருந்து ஜம்ப் பண்ணுவார்னு தான் போவார். பஞ்சாப் ஆம் ஆத்மி மாதிரி தான் போவார். இதை நான் தான் முத உடைச்சி பேசுகிறேன். 1.1 விழுக்காடு. அந்த விழுக்காட்டை தொட்ட கட்சி ஒன்று சிதைஞ்சு அடிஞ்சிருக்கும், இல்லை வேற ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிருக்கும், இல்லைன்னா காணாமலே போயிருக்கும். தலைவனும் தொண்டனும் தற்சொரு இருந்து ஓடி இருப்பான். ஏன்னா இப்ப ராகுல் காந்தி எல்லாம் பாராளுமன்ற தேர்தல் தோத்த பிறகு தலைவர் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கு விளைக்கிறேன்னு விளைப்பிட்டேன். தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான் சரியான தலைவர். வென்றால் நான் இருப்பேன், தோற்றால் விலகி விடுவேன். அவன் கோல, அவன் வந்து வீரன், அவன் தலைவனாக முடியும்.